ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் அறிவியல் மசாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் சாதம். இந்த சாதத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்பலையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் உளுந்து, முழு உளுந்து சேர்த்துக்கோங்க, தோல் உள்ள உளுந்து. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பெரும்பயிறு, அதாவது காராமணி பயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 1/4 டம்ளர். ரெண்டும் சேர்த்து 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுகி தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஒரு 3 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுருங்க. இதில் உப்பு நீங்கள் சேர்க்க வேண்டாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பயிரை நம்ம திறந்து பார்த்துடலாம். இதில் இனி நான் அரிசி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்ல, அதை நான் இதில் ஊற்ற போகிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணியை நீங்கள் ஊற்றலாம். நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிடலாம். இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் இது பயிர் வெந்துட்டுருக்கும்போது இதை க்ளீன் பண்ணி வச்சேன், அவ்வளோதான். பயிரும் அரிசியும் சேர்த்து வேக வச்சோன்னா பயிர் வேகாமல் இருக்கும். அதனால தான் பயிரை ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சோம். இப்போ பூசணிக்காய் 200 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லை 1/4 கிலோவே எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டி அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் நீங்கள் 3 சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இது வெந்த உடனே நம்ம பூசணிக்காய் சாதமும் ரெடி ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சு. இனி திறந்து பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், பூசணிக்காயெல்லாம் உடையாமல் இருக்குது. உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றியே நீங்கள் வேக வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு. பூசணிக்காய் சாதத்துக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் மல்லி துவையல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்பலையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.